ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஹாங்கோட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு டியூமர் இருக்கு, நான் 3 மாசத்துல இறந்துருவேன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ எதுக்கு என்ன தேடி வந்த, நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியா, அதை இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவனா இப்ப எப்படா இவகிட்டே டிவோர்ஸ் பத்தி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே, இது ஒன்னும் அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல, அதை விடு அப்படின்னு சொல்றாரு. நீ முக்கியமான விஷயம் இல்லாம என்கிட்ட பேச வர மாட்டியே அப்படின்னு ஹாங்க சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் சாரி சொல்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா இன்னைக்கு நீ கூப்பிட்டு நான் என்னால வர முடியும். இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி நிறைய டைம் செஞ்சிருக்கேன், அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சாரி சொல்றேன் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா திருன்னு முழிக்கிறத வச்சே நம்ம ஹாங் கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் விழுகுறான் அப்படின்றது மாதிரி. இவனும் ஹாங்க ஹேக் பண்ணி, நான் நிஜமா தான் சொல்றேன், நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியல, நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறான். அங்க சீனை கட் பண்ணா இவங்க மேரேஜ் டைம்ல இவங்க ஃபியூச்சர்ல பாக்கிறதுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நம்ம இவனும், என்னடா இப்ப இருக்க மாதிரியே அப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இல்ல டிவோர்ஸ் வாங்கணும்னு யோசிச்சிருக்கியா, சும்மா தான் சொன்னேன், உன்னை ஹாங் ரொம்ப நல்லா பாத்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு, உன் குழந்தைங்களா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவனும் பேசியிருப்பான். அந்த பக்கம் ஹாங் இருந்துட்டு, நீ இப்ப இருக்க மாதிரியே அப்பவும் ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா யூனோ கூட லைஃப் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருப்பேன் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பிரசன்ட்ல நம்ம யூனோ கிட்ட ஹாங் கேக்குறாங்க, என்னது நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நீ இப்படிலாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, நீ நிஜமாவே நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதா, அப்ப நீ என் கூட உன்னோட லைஃப் முடிச்சுக்க போறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதை கேட்ட யூனோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நான் சும்மா ஒரு பேச்சுதான் சொன்னேன், அதே நம்பிட்டு நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்றாங்க. ஹாங்க யூனோவை முறைச்சு பாத்துக்கிட்டே, இப்ப வேணா நான் சொல்றது உனக்கு விளையாடா இருக்கலாம், ஆனா ஏஷியன் டைம்ல எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, ஒருத்தர் இறந்துட்டா அவங்க கூடவே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யூனோவும் ஐயோ இவ பண்ணாலும் பண்ணுவாடா அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு பேஸ்ட மாத்ததுக்காக ஹாங்க கூட உட்கார வச்சு டிவோர்ஸ் பேப்பரையும் மறைச்சு வச்சிடறாரு. உட்கார வச்சுட்டு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெளிவா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கேக்குறாரு. அப்பதான் சொல்றாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமேட்டுக்கா அங்க போற வழியிலேயே எனக்கு அங்க நான் எங்க இருக்குன்றத மறந்து போயிடுது. ஆனா கடைசியில பார்த்தா நான் டாக்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட நான் கேக்குறேன், இப்படிதான் நான் எப்படி இங்க இடத்துக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி நிறைய டைம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒரு மீட்டிங்ல உட்காந்துட்டு என்னோட பர்சனல் பேக்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். சில டைம்ல நான் உட்காந்துட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா நான் 2-3 hours முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்றதே எனக்கு தெரியாம போயிடுது. அதனாலதான் அன்னைக்கு யோனோவோட இருந்த மீட்டிங்கை கூட மறந்துட்டு அவங்க போகாமலே இருந்துடுறாங்க. அவங்க அந்த மீட்டிங் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா லிப்ஸ்டிக்கை கீழே போட்டதுமே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதே மறந்து போயிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க செக்ரட்டரி அவங்க ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் போய் பாக்குறாங்க. ஆனா அங்க யூனோ அதுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொன்னவும் டாக்டர் இதை நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, முன்னாடியே ட்ரீட் பண்ணிருக்கலாம்ல, உங்களுக்கு கிளவுட் சைட்டோமா அப்படின்ற ஒரு ரேர் டிசீஸ் தான் கொரியாலே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதுவும் ஒரு டியூமர் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். சரி இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, நான் ஏதாவது சர்ஜரி பண்ணணுமா, எல்லாத்துக்கும் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்ல, நீங்க ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்திருக்கணும், இப்ப வந்தா என்கிட்ட எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, இது உங்க நர்வ்ஸை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும், அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி மறந்து போயிடுது சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே இவங்களுக்கு அந்த பனி பெய்யற மாதிரியான ஒரு சீன்லாம் போகுது. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜரியோ பண்ணா பர்சனாலிட்டி டிசார்டர் வரதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. உங்களுடைய தலைவலி போக்குறதுக்கான டேப்லெட் வேணா நல்லா கொடுக்க முடியுமே தவிர இந்த டியூமர் போறதுக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு டாக்டர். ஆனா ஹாங் நான் எவ்வளவு செலவு பண்ணா எனக்கு கம்மி ஆகுன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்க, யாருக்கும் சரியாச்சு சரியாவலன்ற ரேட்டிங்லாம் எனக்கு தேவையில்ல, உங்க பிரெயின்ல இந்த டியூமர் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு, இன்னும் 3 மாசம் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஹாங்கும், எனக்கு எப்படி இந்த வியாதி வந்துச்சு, நான் எந்த ஒரு ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிடுறது இல்லை, நான் தம் அடிக்க மாட்டேன், தண்ணியும் அடிக்க மாட்டேன், என் உடம்புக்கு கெடுதி வர எந்த ஒரு இதையுமே நான் சாப்பிட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு எப்படி வந்துச்சு இதெல்லாம் கேட்டே இருந்த யூனோ கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம இதை பாத்துக்கலாம், நாளைக்கு நான் டாக்டர் நானும் பேசுறேன், நம்ம திரும்ப இந்த ரிசல்ட் ரீசெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ போய் அமைதியா படு சொல்றாரு. எனக்கு எப்படி தூக்கம் வரும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டதுக்கு சொல்றாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கும் தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே இன்னைக்குதான் யூனோ ரொம்ப நிம்மதியா தூங்கிருப்பாரு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கா. தூங்கிய இந்த ஈனோவும் கண்ணாடி முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா போயிட்டு நின்றுட்டு இருக்கான். நான் ஏன்டா இவ்வளவு ஜாலியா இருக்கேன், இதான் என்னையும் அவ கூட சேர்ந்து கொண்டுடுவாளே அப்படின்னு யோசிக்கிறான். நான் இவ்வளவு ஜாலியா இருக்க கூடாது, ஏன்னா ஹாங் இன்னும் 3 மாசத்துல இறந்துட போறேன், நான் இதுக்கு மேல சோகமா தான் இருக்கும், பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிறான், நான் டிவோர்ஸே வாங்காம இந்த ஃபேமிலில இருந்து தப்பிச்சுட போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹாங்க பாக்குறதுக்காக போறான். ஆனா அவங்க எல்லாமே தூங்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு நேரம் தூங்க மாட்டேன்ற ஒரு டவுட்டோட அவங்க கிட்ட போய் எழுப்பி பாக்குறான். அவங்க எல்லாமே அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. கையெல்லாம் கீழே தொங்க போட்டு தூங்கிட்டு இருக்கிறதுனால இவன் பயந்துட்டே எழுப்பி பார்ப்பான். அவங்க எல்லாமே தூங்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட் பீட் இருக்கா மூச்சு இருக்கான்னு செக் பண்றதுக்காக அவங்க கிட்ட போகும்போது அவங்க திடீர்னு முழிச்சு பாத்துறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிடுறான். அவங்க எதிர்பார்க்காத போது அவங்களும் ஷாக் ஆகி அப்படியே எழுந்திக்கிறாங்க. இவனும் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவங்களை பார்த்து, நீ இதெல்லாம் பண்ண மாட்டியே, நீ இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு, நல்லா நிம்மதி தூங்கி எழுந்திரிச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் அவரோட ஃபேஸ் எல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறாரு. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படியே அங்க சீனை கட்டினா அடுத்த
சீன்ல இவங்க 2 பேரும் டாக்டர் மீட்டுக்காக கார்ல போயிட்டாங்க. அப்ப ஹாங் வந்துட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கு மட்டும் தான் தெரியும், என் ஃபேமிலில யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க அம்மாவும் என் தம்பியும் நான் எப்ப தோத்து போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 1 பில்லியன் சேல்ஸ் டச் பண்ணணும், அதை டச் பண்ணாதான் சேர்மன் எனக்கு குயினோட எல்லா அதிகாரமும் எனக்கு தரேன்னு சொல்லிடுறாரு. அதை நான் டச் பண்ணி அந்த இதுவும் நான் எப்படியாவது 1 மந்த்க்குள்ள ரீச் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, இப்போ உடம்பு இருக்க சுச்சுவேஷன்ல உனக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்ட்டு யூனோ கேக்குறாரு. என் ஃபேமிலில எல்லாரும் வெளியே பார்க்கதான் ரொம்ப பாசமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருமே பணம் பதவி இதை பத்தி தான் யோசிச்சிருக்காங்க. எப்படா நான் கீழே விழுவேன், என்ன வீழ்த்திட்டு மேல வரலாம்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டே வராங்க. யூனுக்கு ஹாங்க பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் இது பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம சியோல் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு போல. அதை பத்தி பேசுறதுக்காக சேர்மன் வந்துருவாங்க. இவரும் அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து போயிடுறாரு. இவர் ரொம்ப பயந்துட்டே இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் இவரை மோட்டிவேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க தாத்தாவும் இவரை வச்சு செய்ன்னு செய்யறாரு. ஏன்டா நீ விடவே மாட்டியே, எப்பதான் ஒரு வேலையை பண்ணுவா, அக்கா பார்த்து கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. $800 மில்லியன் டாக்ஸ்ல எக்ஸ்ட்ராவா கட்டிருப்பாரு போல. அதை நம்ம யூனோ பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. அதை காப்பாத்தி வச்சிருப்பாரு. யூனோ மட்டும் இல்லைன்னா நமக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருன்ற மாதிரி எல்லாம் சொல்லி இவரை திட்டுறாரு. அவங்க தாத்தா எழுந்து திட்ட ஆரம்பியும். ஐயோ எழுந்து அடிச்சிருவாருன்னு பயந்து போய் இவன் அங்கேயே மயக்கம் விடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ஒரு வெளில படுத்து ட்ரிப்ஸ்ல ஏறிட்டாங்க. அவங்க அம்மாவும் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க அம்மா கவலைப்படாத, தாத்தா பேசிக்கலாம் மாதிரி சொல்லுவாங்க. என் தாத்தா தின்னது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, இந்த யூனோ ஏன் இப்படி பண்ணா, அது போய் என் சேர்மன் கிட்ட சொன்னா, அதை எடுத்து நீ ஏன்ட்ட சொல்ல வேண்டியது, என்ன தப்பு இருக்கோ அது ஏன்ட்ட சொல்ல வேண்டியதானே, அங்க போய் சொல்லிருக்கான் பாரு அவன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அது நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் யூனோ கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. இந்த பக்கம் யூனோவும் ஹாங்கும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க டாக்டர் கிட்ட இவங்க ரீடெஸ்ட் பண்ண சொன்ன டெஸ்ட் ரிசல்ட்ஸும் வந்துட்டு திரும்ப அதே டியூமர் தான் அப்படின்னு வந்திருக்கு. அதை கேட்ட யூனோவும் திரும்ப அவரோட டவுட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப சொன்னதையே டாக்டர் சொல்லிட்டு இருக்காவும் ஹாங்குக்கு எழுதி வெளியே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு தனியா வெளியே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுமே இப்படிதான் ஆயிடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஹாங் அங்கிருந்து கிளம்பி உங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்க போனா அவங்க அம்மா இருக்காங்க. நீ இல்ல இங்க அப்படின்ற மாதிரி கேட்காங்க. நான் யூனோவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன், அவன் பண்ண வேலை இல்ல, ஷியோல் ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்துட்டான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் ஏன் என் பையனை இப்படி தொல்லை பண்றீங்க, அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவன்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே, அதை ஏன் யூனோ போய் சேர்மேன் அவர்கிட்ட போட்டு கொடுக்குறான். இவன் சேர்மேன் கிட்ட சொன்னதுனால சேர்மேனும் ரொம்ப கோவமாயி இவன் திட்ட ஆரம்பிச்சு இவன் உடம்பு சரியில்லாம படுத்துட்டான் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் பையனுக்கு ஒண்ணுனா மட்டும் நீ ஓடி வந்துருவே, எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது உனக்கு ஏதாவது தெரியுமா, நான் ஒரு வேலையா போயிட்டு வந்தேன்னு சொல்றேனே, அதுவாது என்ன வேலை எதுன்னு கேட்டியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு என்ன வேலையா இருந்தா எனக்கு என்ன, நான் ஏன் உன்னை பத்தி எல்லாம் கவலை பண்ணும், நீ ஏன் உன்னை பத்தி தான் பாத்துக்கிறியே, இன்னைக்கு யூனோ வரும், நான் ஒரு வழி பண்ணாம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ இப்போ உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், யூனோ கிட்ட நீ ஏதாவது பேசணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உன் பையனை என்ன பண்ணுவேனே தெரியாது, டார்ச்சர் பண்ணி சாவடிச்சுவேன் சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க அம்மாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அம்மாக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, அதனாலேயே ஹாங்குக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் யூனோ அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க அவன் ஃப்ரெண்டு நீ லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறதுனால உன்னோட டிவோர்ஸ் கேஸ் எடுத்து நானே நடத்தலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யூனோ இப்ப அதுக்கு எந்த தேவையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. டிவோர்ஸ்க்கு பதிலா வேற ஒரு ஆப்ஷன், எனக்கு பெட்டரான ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஆப்ஷன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. யூனோ ஒரு பேப்பர்ல இங்க எதுவும் நம்ம பேச வேணா வெளியில போய் பேசலாம் அப்படின்னு சீக்ரெட் மாதிரி எழுதி கொடுறாரு. வெளியில போய் கார் பார்க்கிங்ல யாரும் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க இருந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது ஹாங்குக்கு டியூமர் வந்துருச்சு, அவ இன்னும் 3 மாசத்துல இறந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை நம்பவே முடியல அப்படின்னு அவர் ஃப்ரெண்டும் சொல்றாரு. நானும் ஃபர்ஸ்ட் இதை நம்பாம டாக்டர் கிட்ட போய் நானும் அவ கூட செக்அப்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன் இப்போ அப்படின்னு சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டும் நீ சொல்றதுலயும் ஒரு நல்லது இருக்கு, டிவோர்ஸை விட இப்போ ஹாங் இறந்து போயிட்டேன்னா அவளோட சொத்தும் சேர்த்து உனக்கே வந்துடும், சூப்பர் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை, ஏன்னா ஹாங்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளோட வில்லுல எழுதி வச்சுட்டா, அவளோட ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு சொத்தும் போவாதுன்ற மாதிரி அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கா நீ அவங்க கிட்ட நல்லபடியா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா அவங்க வில்ல மாத்தி எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஒரு ஏழை பையன் கூட பார்க்காம நீ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணதுனால தானே அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி திரும்ப இம்ப்ரெஸ் பண்ணினா அவங்களோட சொத்து உனக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. நான் ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பேசுகிறேன், நான் என்ன அவங்களோட சொத்துக்காகவா நான் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எதுவுமே தெரியாம தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த சீன்லேயே நம்ம யூனோ ஹாங்கை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொக்கேவோட போய் நிற்கிறாரு. என்ன இது புதுசாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹாங்கும் கேட்குறாங்க. இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு பயங்கரமாக சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நீ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி சொன்னேன். செகண்ட் ஆனிவர்சரிக்கு நான் எதுவுமே பண்ணலை, அதனால ஒரு சின்ன கிஃப்ட் கூட நீ கொடுக்கலன்ற மாதிரி வந்து சண்டை போட்டேன், அதனால இந்த தடவை ஒரு புக்கேயோட இருக்கேன், ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க அதை பாட்டில் வைக்கலான்னு யோசிச்சு அதை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த சீனில் நம்ம கிரேஸை காமிக்கிறாங்க. ஹாங்கோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடியோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க,
சண்டை போட்டுக்கிறாங்களா ஒன்றும் அதிகமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை வழக்கத்துக்கு மாறாக அவங்க இப்போ ரொம்பவும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றாங்க. யோனோ ஹாங் பக்கத்துல போய் உட்காந்து, இவ்வளோ பெரிய டைனிங் டேபிள்ல நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம், நான் ஏன் இவ்வளோ தூரம் போய் உட்காரேன், பக்கத்துல உட்காந்து தான் சாப்பிட போறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட உட்காந்து அவங்களுக்கு ஹார்ட் ஷேப்ல ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுல மட்டும் இல்லாம ஆஃபீஸ்லயும் எல்லாருக்கூடயும் மீட்டிங்ல இருக்கும் போது கூட ஹாங் தும்னா கூட இப்பவே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங் மிடில்ல ஸ்டாப் பண்ணிட்டு ஹாங் பக்கத்துல போய் நீ ஒழுங்கா தண்ணி குடி, ஓகேவா, இப்ப பரவாயில்லையா அப்படின்ற மாதிரியான கேட்கிற அப்படிலாம் பண்றாரு. ஆபீஸை விட்டு வெளியே வரும்போது ஹாங் குளூர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டே இவனும் தன்னோட கோட்டை கழட்டி அவங்க மேல போத்தி விட்டு நீ இவ்வளவு கோல்ல ஏன் நிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட கையை இவரோட பாக்கெட் குள்ள போட்டு சூடு பண்ணி விடுறாங்க. இது நம்ம ஹாங்குக்கு ரொம்ப பிடிக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா கார் வந்த உடனே ஹாங்குக்கு கார் திறந்து விட்டு அவங்க ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவரு ஏறுறாரு. இதை பார்த்துட்டே இருக்க செக்யூரிட்டிக்கு என்னடா இவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இவங்க கார்ல ஏறின உடனே ஹாங் யூனோவை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. நீ ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. நானும் ஓவர் ரியாக்ட் பண்ணலையே, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்றாரு. அடுத்த நாள் காலையில ஊர்ல யூனோவோட அக்காவை காமிக்கிறாங்க. இவங்க ஊர்ல ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண வந்தவங்க ஹாங்கு யூனோவும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி மீடியாக்காரங்க எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே இதுவரை இந்த ஊருக்கு சந்தோஷமா வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அவங்க அக்கா இங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறாங்க. யூனோக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், அவன் லைஃப் நல்லா இருக்கணும், நாம தான் அவனுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க ஹாங் ஃபேமிலில அவங்க எல்லாரும் டைனிங் டேபிள் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹாங்கோட அம்மா இருந்துட்டு எனக்கு சொந்தமான இடத்துல உன்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வருது, அது வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி இதை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஏன் இப்ப திடீர்னு வந்து அதுல பிரச்சனை பண்றீங்க, அப்போ ஓகேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓகேவா இருந்துச்சு, எனக்கு இப்போ ஓகே இல்ல சொல்றாங்க. உடனே ஹாங்குக்கு புரிஞ்சிருது அவன் தம்பியோட விஷயத்துல இவங்க பண்ணது பிடிக்காம தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கத்தும் போது அவங்க கையெல்லாம் நடுங்கதை பார்த்துட்டு இருந்த இவனும் இருந்துட்டு அவங்க கிட்ட போய் கையை பிடிச்சிட்டு நான் இதை அப்புறமா இதை பத்தி நான் அவங்க கிட்ட பேசுறேன், இப்போ ஹாங்குக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் அவங்க லாயர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க கூட்டிட்டு லிஃப்ட்டுக்கு போயிடுறாரு. லிஃப்ட்டுக்கு போய் ஹாங் கிட்ட பேச ஆரம்பிச்ச இவரு, உன்னோட ஹெல்த் மேட்டர் வந்து உங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் நடந்துக்க கூடாது, இப்படிலாம் டென்ஷன் ஆகி நீ கத்த ஆரம்பிச்சுன்னா உன்னோட பாடியில இருக்க இஷ்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நீ அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹாங் வந்துட்டு நான் நடந்துக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ நடந்துக்கிறது ஒழுங்கா நடந்துக்கிறியான்னு பாரு, தடவையா எங்க அம்மாவை எதிர்த்து பேசி என்ன கூட்டிட்டு வர இந்த பக்கம் என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்க மாதிரி காமிச்சிக்கிற, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காம எப்பயும் போலவே இரு நீ அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க அவங்க.